Taste the Daily. தஞ்சை மாவட்டத்தில் அரசு பள்ளியில் ஆசிரியர் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆசிரியர் சங்கங்கள் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் 500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் படுகொலை செய்யப்பட்ட ஆசிரியர் ரமணிக்கு ஆசிரியர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். ராணிப்பேட்டை, சிவகங்கை, புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்போராட்டத்தில் பள்ளிகளில் பாதுகாப்பு கட்டமைப்பை மேம்படுத்தாத திறனற்ற ஸ்டாலின் அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்ட நிலையில் ஆசிரியர்களுக்கு பணி பாதுகாப்பு சட்டம் ஏற்றவும், கொலை குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனை வழங்கவும் ஆசிரியர்கள் கோரிக்கை விடுத்தனர். மேலும் உரிமைகளுக்காக போராடிய காலம் போய் செயலற்ற திமுக ஆட்சியில் உயிருக்காக போராட வேண்டிய அவலநிலை உள்ளதாக ஆசிரியர்கள் வேதனை தெரிவித்தனர். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட சமுதாய கூடங்களில் இடைத்தரகர்கள் ஆதிக்கம் செலுத்தி பணம் பறிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 51 சமுதாய கூடங்கள் பொதுமக்கள் நிகழ்ச்சிகளை நடத்தி கொள்ள குறைந்த விலையில் வாடகைக்கு விடப்படுகிறது. இங்கு பொதுமக்கள் நிகழ்ச்சிகளை நடத்த ஆன்லைனில் முன்பதிவு செய்தாலும் திமுகவை சேர்ந்தவர்கள் இடைத்தரகர்கள் என்ற பெயரில் அடாவடியாக பணம் பறிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குறிப்பாக மாதவரம், மணலி, கே நகர், CIT நகர் உள்ளிட்ட இடங்களில் இடைத்தரகர்கள் கட்டாயப்படுத்தி பணம் வசூலிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மக்கள் விரோத திமுக ஆட்சியில் இடைத்தரகர்கள் என்ற பெயரில் அடாவடியாக பணம் வசூலிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அண்ணா நகர் நியாய விலை கடையில் விற்பனையாளர் முன்னிலையில் பெண் ஒருவர் பருப்பு, சர்க்கரை, அரிசி உள்ளிட்டவற்றை கடத்தும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நியாய விலை கடையில் விற்பனையாளர் ராஜேஸ்வரி பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபடுவதாக புகார்கள் வந்த வண்ணம் உள்ளன. இவர் மீது புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் பெண் ஒருவர் விற்பனையாளர் முன்னிலையில் பருப்பு, சர்க்கரை, அரிசி உள்ளிட்டவற்றை சாக்குப்பையில் கடத்திச் செல்லும் வீடியோ வெளியாகியுள்ளது. திறனற்ற திமுக ஆட்சியில் பல நியாய விலை கடை விற்பனையாளர்கள் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்பட வேண்டிய பொருட்களை கள்ள சந்தையில் விற்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னை மாநில கல்லூரி மாணவர் சுந்தர் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்களால் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் உயர்கல்வித்துறை செயலாளரை சேர்த்து உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா உத்தரவிட்டுள்ளார். கடந்த அக்டோபர் மாதம் மாணவர் சுந்தர் அடித்து கொலை செய்தது தொடர்பாக 7 மாணவர்கள் சிக்கியுள்ள நிலையில் சந்துரு என்பவர் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா பெற்றோர்கள் வீட்டு வேலை செய்து படிக்க அனுப்பும் நிலையில் கல்லூரிக்கு கூட செல்லாமல் மாணவர்கள் அடிதடியில் ஈடுபடுவதாக வேதனை தெரிவித்தார். இதையடுத்து மாணவர்கள் இடையேயான மோதல் தொடர்பாக காவல்துறை மற்றும் ரயில்வே போலீசாரால் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளின் விவரங்களை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டுள்ளார்.